ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Explaination தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க குழந்தைங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ நேரம் மொபைலை நோண்டணும், அவங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது எல்லாமே பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, மொபைல் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். எந்தெந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே பொறுத்த வரைக்கும் இதில் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரிங் டூல் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ மானிட்டரிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஒரு கம்பெனியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கூகுள் மூலியமாக தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கூகுள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது அப்படிங்கிற கம்யூனிட்டி ட்ராப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தீங்க. பரவாயில்ல, இந்த ஆப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது, பேரண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. சில்ட்ரன்ஸ் மொபைலில் சில்ட்ரன் ஆப்பும், பேரண்ட்ஸ் மொபைலில் பேரண்ட்ஸ் ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சில்ட்ரனோட மொபைலாகவும், ரைட் சைடில் இருக்கிறது பேரண்ட்ஸோட மொபைலாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது சில்ட்ரன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ரைட் சைடில் இருக்கிறது பேரண்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்ன மாதிரி வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஆப்லையுமே நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன் மொபைலில் சில்ட்ரன் ஆப்பும், பேரண்ட்ஸ் மொபைலில் பேரண்ட்ஸ் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் மொபைலில் வந்துட்டு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுலேருந்து எல்லாத்தோட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எந்த ஜிமெயில் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ கிளிக் பண்ண நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஐ எம் ரெடி அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரனோட ஜிமெயில் ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரனோட ஜிமெயில் ஐடி @gmail.com தான் முடியுதான்னு கேட்கும். ஸோ அது எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு வரும், ஒரு 9 நம்பர் கோடு வரும், ஒரு செட்டப் கோட் மாதிரி சொல்லுவோம். அது சில்ட்ரனோட ஜிமெயில் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஜிமெயில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் ஆப்லேயும் அதே மாதிரி தான், உங்கள் குழந்தைங்க வந்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பிரைமரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா மொபைல் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுக்காம வேற ஒரு ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அந்த 9 நம்பர் கோடு வந்தது இல்லையா, ஸோ அந்த கோடு வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஜாயின் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலி குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் மொபைலேருந்து அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தோன்னே ஒரு பேரண்ட்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த குரூப்பில் வந்து சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் மொபைலேருந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். சில்ட்ரன் மொபைலேருந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லும். ஸோ அது அலோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொடுத்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் மொபைல் வந்துட்டு நேம் செட்டப் பண்ண சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் குழந்தைங்க நேம் ஏதாவது என்ன நேம் வச்சுருக்காங்க, இல்லை மொபைல் நேம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த நேம்னா கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நேம் கொடுத்த வாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ மாதிரி வரும். ஸோ மொபைலில் இருக்க இன்ஸ்டால் இருக்கிற எல்லா ஆப்பும் பார்த்து டிஃபால்ட்டாக வந்து ஆன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை நான் வந்து டேபில் இது மானிட்டர் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஆனில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆனில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த வாட்டி இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் மொபைலேருந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு. சில்ட்ரன் மொபைலில் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பேரண்டல் கண்ட்ரோல் வேணுமா, கஸ்டம் பேரண்ட் கண்ட்ரோல் வேணுமா அப்படின்னு வரும். ஸோ டிஃபால்ட் போனீங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே எனேபிள் ஆகிடும். நீங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் கஷ்டம் போனீங்க அப்படின்னா எனக்கு இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து அவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு அப்ரூவல் வரணும். இப்போ கூகுள் குரோமில் ஏதாவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன கேட்காம அவங்க சர்ச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ இப்போ டிஃபால்ட் போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து அப்டேட் ஆயிரும். அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, என்னென்ன ஆப் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து மேனேஜ் செட்டிங்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் வந்து மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து யூடியூப்ல என்ன கண்டென்ட் பிளாக் பண்ணணும், கூகுள் குரோம்லேருந்து எந்த மாதிரி வெப்சைட் வந்து அலோவ் பண்ணணும், எந்த மாதிரி வெப்சைட் மட்டும் அவங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கூகுளில் மட்டும் தான் அவங்க சர்ச் பண்ணணும், வேறு எதுவுமே சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கூகுளில் தவிர வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் போனேன் அப்படின்னா
இந்த மாதிரி வந்து பெர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, உங்களோட பேரண்ட் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜிமெயில் ஐடி அங்கே காமிச்சிடும். ஸோ ஆஸ்க்கு பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பேரண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் சில்ட்ரன் வந்து இந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா டினே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட மொபைல் வந்து அந்த வெப்சைட் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் அலோவ் பண்ணலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ப்ளே ஸ்டோர் ஏதாச்சும் ஒரு ஆப் அவங்க டவுன்லோட் பண்ண போனாலும் சரி, அந்த ப்ளே ஸ்டோர் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் வந்து அவங்க போயிட்டு ஆப் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆஸ்க் பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூகுள் குரோம் வந்து 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும், யூடியூப் வந்து 1 மணி நேரம் தான் பார்க்கணும், ப்ளே ஸ்டோர் வந்து 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மொபைல் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், அவங்க மொபைலில் இருக்கிற ஆப் வந்து எத்தனை நேரம் நீங்கள் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செட் பண்ணுறது, என்ன செட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ மாதிரி கிளிப்பிங் மாதிரி இதில் போட்டிருப்பேன். ஸோ இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில் வேணும், இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு தனி வீடியோ மேக் பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் எல்லாம் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ நான் டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸோ அந்த மொபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து மேனேஜ் சூப்பர்வைசர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ரிமூவ் சூப்பர்வைசர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், நான் வந்து இப்போ எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டு சில்ட்ரன் கையில் மொபைல் கொடுத்துட்டேன், அவங்க வந்து அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஃபெயில் டு டெலீட் அந்த ஆப் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அவங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெர்மிஷன்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்து விட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த ஆப்பை டெலீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாமே ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது போது கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாருமே நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.